குட்டீஸ், praise the Lord. வெல்கம் பேக் டு சண்டே ஸ்கூல். சண்டே ஸ்கூலெல்லாம் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா? நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம்? ஆவியின் கனிகளை பற்றி பார்த்துட்ருக்குறோம். த ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட். எத்தனை ஃப்ரூட் பார்த்தோம்? 5 பார்த்தோம் இல்லையா? இந்த வாரம் 6வது பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால் நற்குணம், குட்னஸ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லி இருக்குது. அதை பற்றி நமக்கு இந்த வாரம் ஸ்வீட்டி அக்கா சொல்லுவாங்க. அதுக்கு முந்தைய நம்ம ப்ரே பண்ணணும் இல்லையா? அபிஷாக்கா இப்போ நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணலாமா? ஹாய் குட்டீஸ், என்ன சண்டே ஸ்கூலுக்கு வந்துட்டிங்களா? ஸ்டோரிஸ் எல்லாம் கேட்க ஆவலாக இருக்கிறீங்களா? ஆக்ஷன் சாங் பண்ணி ரெடி ஆகிட்டிங்களா? சரி வாங்க, உங்களோட அக்கா உங்களோட டைம் ரொம்ப எடுக்காமல் ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? வாங்க, ஜாயின் ஹேண்ட்ஸ், பவ் டவுன், வி ஷல் ப்ரே. அன்புள்ள ஏசப்பா, இந்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் ஏசப்பா நீர் ஏசப்பா இந்த சண்டே ஸ்கூலில் தந்த ஒரு தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா. இதில் கேட்குற ஸ்டோரிகளும் வசனங்களும் ஏசப்பா பிரபங்களுக்கு கொடுக்குற ஏசப்பா. இந்த தீம் செக்ஷனையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. ஏசப்பா அவங்க கேட்குற ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு ஸ்டோரியும் மனது ஆழமாக பதிஞ்சு ஏசப்பா உங்களுக்கு சாட்சியில் பிள்ளைங்களா இருக்க உதவி செய்யுங்க. அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்ய உதவி செய்யுங்க ஏசப்பா. கேட்டு விட்டு விடாத பிள்ளைங்களா இருக்காதபடிக்கு ஏசப்பா, கேட்டவங்க மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற பிள்ளைங்களாய் வாழ கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைங்களை உங்களுடைய சாட்சியாக நிறுத்துங்க. யூதாவிலும் சம்மரியாவிலும் சாட்சியாக நிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிள்ளைங்களை ஏசப்பா பொறுப்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவிலும் ஜெபம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். சரி பிள்ளைங்களா, இப்போ ஆக்ஷன் சாங்க்குள்ள போலாமா? ஓகே கிட்ஸ், இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பண்ண எல்லாம் ரெடியா இருக்கிறீங்களா? Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great day to sing to God. It's a great day to sing to God. It's a great day to sing to God. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great day to dance for God. It's a great day to dance for God. It's a great day to dance for God. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. It's a great day to serve the Lord. Walking in the light of the Lord. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walk, 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 walk in the light. Walking in the light of the Lord. Hi kids, welcome back to story time. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, வெரி குட். நம்ம 5 வீக்ஸை நம்ம ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பார்த்துட்டு வரோம்ல. ஸோ எதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? 5 ஃப்ரூட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட் இஸ் ஒன்? ஃபர்ஸ்ட் லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ். ஸோ 5 ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் பார்த்துட்டோம். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் என்ன வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆன்டிக்ளூ தட்டா? கலேஷியன்ஸ் chapter 5 verse 22. Right. Goodness. So 6th one is goodness. So நம்ம இன்னைக்கு goodness பத்தி பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நற்குணம். ஸோ குட்னஸ்னா என்னது? நல்ல குணங்கள், ஆர் டூயிங் குட் அண்ட் பீயிங் குட் டு அதர்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீக்கு பார்க்க போகிறோம். ஸோ குட்னஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீசஸை தான் நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுக்க முடியும். குட்னஸ். ஜீசஸ் கேம் டு திஸ் வேர்ல்ட். நம்மளுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தாங்க. என்ன பண்ணாங்க? நம்மளுக்காக மறைச்சாங்க இல்லையா? ஸோ த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப்
when he lived in this world as a man, நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சுட்டே இருந்தாங்க. நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணாங்க. புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு பார்வை கொடுத்தாங்க. அப்புறம் வெட்டிங் இன் கானால பெரிய மிராக்கிள் பண்ணாங்க இல்லையா, டர்னிங் வாட்டர் இன்டு வைன். அப்புறம் நிறைய மிராக்கிள்ஸ்லாம் பண்ணாங்க. பேரபிள்ஸ் மூலமாகவும் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ பேரபிள்ஸ்னால் என்னது? a small story which has a meaning. So இந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. So Jesus as a good shepherd, அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியா? குட் ஷெப்பர்ட்னா யாரு? ஷெப்பர்ட்னா யாரு? ஸோ ஒரு ஷீப்பை பார்க்குறவங்க தான் ஷெப்பர்ட், who takes care of the sheep. நிறைய ஷீப் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன குட்டி ஷீப்புங்க, பெரிய ஷீப் எல்லாம் இருக்கும். ஸோ ஷெப்பர்ட் வந்து அந்த ஷீப் எல்லாம் பாதுகாப்பாங்க. ஸோ அந்த ஷீப்புக்கு தெரியும் யார் அவங்களுடைய ஷெப்பர்ட் அப்படிங்கிறது அந்த ஷீப்புக்கு தெரியும். ஸோ தே வில் நோ அந்த ஷெப்பர்டு தான் அந்த கதவு வழியாக வருவாங்க. அது உள்ள வந்த உடனே அங்க இருக்கிற எல்லா ஷீப்புக்கும் அதுக்கு தெரியும் திஸ் இஸ் அவர் ஷெப்பர்ட் அப்படின்ட்டு. அப்போ அந்த ஷீப் வந்து அந்த ஷெப்பர்டுடைய வாய்ஸை கேட்டு அதன்படி நடப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்தாங்கன்னா, அந்த ஸ்ட்ரேஞ்சர் வந்து கூப்பிட்டாங்கன்னா, these sheep will not follow because they know that it is not their shepherd. ஸோ அந்த ஷெப்பர்டு வந்து கால் பண்ணா அந்த வாய்ஸ் வந்து இந்த குட்டி ஷீப்புங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் and they will go behind this shepherd. ஸோ நம்ம ஜீசஸ் ஆஸ் அ குட் ஷெப்பர்ட் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஓல்டு டெஸ்டமெண்ட்ல ஒரு ஷெப்பர்ட் பாய் பார்த்தோம். யாரு? who became a king? தெரியுதா? கண்டுபிடிச்சிங்களா? எஸ், குட்டி தாவீது. ஸோ he was a shepherd boy. அந்த டேவிட் வந்து ஷெப்பர்டா இருந்தாங்க. டேவிடுக்கு எத்தனை அண்ணன் இருந்தாங்க? 7 brothers இருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த 7 brothers, ஜெஸ்ஸிங்கிற அவங்க அப்பா பேர் வந்து ஜெஸ்ஸி. ஸோ 7 brothers டேவிடுக்கு இருந்தாங்க. ஒரு நாள் சாமுவேல் த ப்ராஃபிட் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு காட் சொன்னாங்க, நீங்கள் வந்து ஜெஸ்ஸி வீட்டில் போயிட்டு ஒரு புது கிங்கை நான் வந்து அனாயிண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் இஸ்ரேல் யார்? சவுல் ராஜா இருந்தார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆஸ் டேஸ் வெண்ட் பை பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரவுட்னஸ் அவர் வந்து கடவுளுடைய வார்த்தையை மீற ஆரம்பிச்சாங்க. அதனால காட் ரிஜெக்டட் ஹிம் ஆஸ் அ கிங் அண்ட் ஹி வாண்டட் டு செலக்ட் அ நியூ கிங். அப்போ யாரை செலக்ட் பண்ணுறாங்க? ஜெஸ்ஸி அவங்க வீட்டுக்கு போங்க, நான் ஐ வில் ஷோ யூ ஹூம் யூ ஹவ் டு செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் கிட்ட சொல்றாங்க. ஸோ சாமுவேல் கோஸ் டு ஜெஸ்ஸிஸ் ஹவுஸ். அப்போ ஃபர்ஸ்ட் சன்னை பார்க்குறாங்க. நல்லா ஹேண்ட்ஸமாக ஸ்மார்ட்டாக வெளியில் இருக்கிற அப்பியரன்ஸை பார்த்து ஓகே இவர் தான் நெக்ஸ்ட் ராஜா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் காட் சொன்னாங்க, நோ நோ நோ, டோன்ட் சி அவுட்வர்ட் அப்பியரன்ஸ், ஐம் சீயிங் இன்சைட் தேர் ஹார்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் சன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஃபைனலி யாரை செலக்ட் பண்ணாங்க? டேவிடை தான் செலக்ட் பண்ணாங்க. ஹி வாஸ் அ ஷெப்பர்ட் பாய். அவங்க அப்பா கூட அவங்க வந்து எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கடைசியில் ஆடு மேய்க்கிற பையனை தான், ஒரு ஷெப்பர்டை தான் சாமுவேல் வந்து அனாயிண்ட் பண்ணிட்டு போனாங்க. ஓகே, ஸோ இந்த டேவிட் வந்து இஸ் ஆல்சோ கால்ட் ஹிஸ் ஹார்பிஸ்ட். அவர் நல்ல மியூசிக் போடுவார். அந்த ஷீப்ஸ் எல்லாம் பாதுகாத்துட்டு இருப்பார் இல்லையா, ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுவார்? ஹி யூஸ் டு பிளே நைஸ் ஹார்ப். இட்ஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எல்லாரும் ஹார்ப் பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி அது இட் வில் ஹேவ் அ ஸ்ட்ரிங், இட்ஸ் அ ஸ்ட்ரிங்டு இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ ஹி யூஸ் டு பிளே அந்த ஹார்ப் வச்சு பாட்டு பாடி துதிச்சு he used to sing more songs and praise God. Now he is also called as psalmist. அந்த psalms எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ உங்களுக்கெல்லாம் நல்லா psalms 23 நல்லா பை ஹார்ட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த psalms 23ல கூட அவர் டேவிட் வந்து கடவுளை துதிச்சு பாடுறாங்க. psalms 23ல ஃபர்ஸ்ட் verse என்ன சொல்லுது? The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pastures. He leads me beside quiet waters. ஆமாம், அந்த வேர்ஸோடைய மீனிங் பார்த்தீங்கன்னா, God is our shepherd. நம்ம ஜீசஸ் தான் நம்மளுக்கு ஷெப்பர்டாக நம்மளை வழி நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஷீப் வந்து என்ன, ஷீப்புடைய வேலை என்னது? அந்த ஷெப்பர்டு தான் அந்த ஷீப்பை வந்து கைடு பண்ணி வழி நடத்துவாங்க. எது ரைட் பிளேஸ் விச் இஸ் ராங் பிளேஸுங்கிறது ஷெப்பர்டுக்கு தான் தெரியும். ஸோ எந்த இடத்துல க்ரீனரியாக இருக்குது, wherever there is pastures, எங்கெங்கெல்லாம் க்ரீனரியாக இருக்குதோ அந்த இடம் ஷெப்பர்டுக்கு தெரியும். ஸோ he will lead us in that green pastures and he will lead us in the quiet waters. ஸோ அந்த ஷெப்பர்டு வந்து
எங்கெல்லாம் லீட் பண்ணுறாங்களோ இந்த குட்டி ஷீப்பு ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணோம். அதே போல் என்ன சொல்கிறாங்க, your rod and your staff. இந்த ராடெல்லாம் பார்த்துருக்குறீங்களா? ஷெப்பர்டெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு மாதிரி பெண்ட் ஆன மாதிரி ஒரு குச்சி வச்சுருப்பாங்க. your rod and your staff they comfort me அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த ராட் அண்ட் ஸ்டாஃப் வச்சு அந்த ஷீப் எல்லாத்தையும் பாதுகாப்பாங்க. ஒரு தப்பான வழியில் போனால் கூட அதை அந்த குச்சி வச்சு கரெக்டான வழியில் இது பண்ணுவாங்க. நடுவில் ஒரு 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 முள்ளோ இல்லை கல்லோ இருந்தால் கூட அதை வச்சு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஜீசஸ் ஆல்சோ ஹி வில் லீட் அஸ் இன் ஹிஸ் வே. நம்ம வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணோம். த ஷெப்பர்ட், குட் ஷெப்பர்டை வந்து நம்ம வந்து அந்த ஜீசஸோடைய வாய்ஸை லிசன் பண்ணி we have to lead in the right way. லாஸ்ட்ல என்ன சொல்றாங்க, சாப்டர் 23 verse 6ல surely goodness and mercy shall follow me all the ways of my life. ஆமா, நம்மளுடைய God's goodness will be always with us. He will lead us. இப்போ நம்ம ஆதாம் அண்ட் ஏவாள் இருக்கிற டைம்லயே ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டனால என்ன ஆயிடுச்சு, ஒரு பாவம் வந்து மேன்கைண்ட், என்டையர் மேன்கைண்டுக்கே பாவம் வந்து சூழ்ந்துருச்சு. ஸோ வி வெண்ட் அவே ஃப்ரம் காட். அந்த சூழ்நிலையில கூட பிகாஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் அவர் என்ன பண்ணாரு, he sent his only begotten son to this world and he came to this world as a mankind and he died for us. நம்மளுடைய பாவத்துக்காகவே மரிக்கிறதுக்காக ஜீசஸ் இந்த உலகத்துக்கு வந்தாங்க. வந்து 3.5 years he was doing the miracle ministries and whatever God's purpose இருந்ததோ எல்லா பர்பஸும் பண்ணாங்க. So you can see Matthew, Mark, Luke, John, these 4 are called as good news. So good news na it brings goodness to mankind. மனுஷங்க வந்து பாவத்துல விழுந்து God கிட்ட இருந்து செப்பரேட் ஆயிட்டாங்க. But because of God's goodness he sent his only begotten son and because of him we are all saved. It is not because we are worthy, நம்ம அதுக்கு பாத்திரரே இல்லை. ஆனாலும் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் மர்சி, பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ், பிகாஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ் he gave his son for us and we all are saved as a good shepherd. நம்மெல்லாம் God உடைய sheep இல்லையா? ஸோ நம்ம வந்து Jesus as a shepherd we have to follow his ways. நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கச்சுல அவங்க வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க, எப்படி நம்ம நடக்கணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், how we have to help others, how good we have to be with others அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வாழ்ந்து காட்டிருக்காங்க. ஸோ we as a children of Jesus நம்ம வந்து ஜீசஸை ஃபாலோ பண்ணணும். we have to follow the good shepherd and he will lead us in the right way. சரியா சில்ட்ரன்? ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு லைட் ஹவுஸ் தெரியும் இல்லையா? லைட் ஹவுஸ் என்ன பண்ணும், அந்த சீ ஷோரில் இருக்கும் அந்த லைட் ஹவுஸ். அந்த லைட் ஹவுஸில் ஒரு லைட்டு சுற்றிட்டே இருக்கும். ஸோ அந்த லைட் ஹவுஸ் எதுக்கு இருக்குது, பிகாஸ் அந்த ஃபார் அவேல இருக்கிற அந்த ஷீப்பு போட் அதெல்லாம் வருஷத்தில் அந்த அந்த பெரிய கடல்ல வந்துட்டு இருக்குச்சுல, அந்த லைட்டை பார்த்தோன்னா தே வில் ஹாவ் தட் கான்ஃபிடன்ஸ், ஓகே நம்ம ஷோருக்கு வந்துட்டோம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஸோ தே ஃபீல் தட் சம்திங் இஸ் குட். அதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ஒரு லைட் ஹவுஸாக காட் கிட்டேருந்து நம்ம அந்த குட்னஸை ரிசீவ் பண்ணியிருக்கோம், அந்த லைட்டை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஜீசஸை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். we have to show this goodness to others. நம்மளுடைய லைஃப் வந்து வேற ஜனங்களுக்கும் இட் ஷுட் பிரயோஜனமா இருக்கணும். குட்னஸ் we have to God's goodness நம்ம மூலமா வெளிப்படுத்தணும். So do it in your action. சரியா children? I hope all of you enjoyed this story time. Hope you will also follow Jesus, God as a good shepherd. So இன்னைக்கு நம்ம 6th fruit பத்தி பார்த்தோம். என்ன fruit? Goodness. All these fruits should be in your heart and God will lead you and you can be a light for many people and you can shine God's goodness in this world. Bye. ஹலோ குட்டீஸ், எல்லாம் மெமரி வேர்ஸ் படிக்க ரெடியாக இருக்கீங்களா? மெமரி வேர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரி. ஜான் சாப்டர் 10 verse 14. I am the good shepherd and I know my sheep and am known by my own. யோவான் 10 அதிகாரம் 14 வசனம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும். Memory verse for in junior, inters and seniors. John chapter 10 verse 14 and 15. I am the good shepherd and I know my sheep and am known by my own. As the Father knows me, even so
I know the Father, and I lay down my life for the sheep. யோவான் 10:14-15 நானே நல்ல மேய்ப்பன். பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்து என்னுடையவைகளை அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். நம்ம இன்னைக்கு குட்னஸ் ஃப்ரூட் பத்தி பார்த்துருந்தானே. ஆமா, நம்மளோட ஷெப்பர்ட் யாரு? ஜீசஸ். ஹீ இஸ் அ குட் ஷெப்பர்ட், கரெக்டா? ஸோ நம்ம இப்போ நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் சாங் பாடலாமா? இன்னொரு வாட்டி பாடலாமா? நம்ம ஆக்ஷனோட அக்கார்டு பண்ணுங்க. இப்போ நம்ம டெபி அக்கா என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 கலர் ஷீட் எடுத்துக்கணும். இல்லை உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்கொயர் ஷீட்ஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து A4 சைஸ் ஷீட்டில் வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்கொயர் ஆக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஷீட் எடுத்துகிட்டு நம்ம 2 சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். ஒரு பெரிய சர்க்கிள், அப்புறம் ஒரு சின்ன சர்க்கிள். இந்த மாதிரி ஒரு பேப்பரில் பெரிய சர்க்கிள், இன்னொரு பேப்பரில் நம்ம சின்ன சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம்.
ஸோ இது வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த 2 சர்க்கிள் கட் பண்ணிட்ட பிறகு நம்ம இது ரெண்டுமே இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ண போகிறோம். இப்படி ஹாஃபாக இப்போது அதே மாதிரி இன்னொரு ஹாஃப் இப்படி 2 சர்க்கிளும் பண்ண போகிறோம். இப்படி பண்ணிட்ட பிறகு இது ஓப்பன் பண்ணி இது ரெண்டும் இப்படி இங்கே இந்த கார்னரில் இப்படி இந்த லைன் வருதுல்ல அங்கே ஸ்டேப்பிள் பண்ண போகிறோம். இப்படி ஸ்டேப்பிள் பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த சைடு இருக்கிற இந்த ஹாஃப் சர்க்கிள் இப்படி மடிச்சுட்டு இது எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்கிற சர்க்கிளையும் அப்படி பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்த பிறகு அக்கா ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இங்கே 2 கார்னர்லையும் ஸ்டேபிள் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டேப்பிளும் பண்ணலாம், க்ளூவும் போடலாம். அக்கா வந்து ஸ்டேப்பிள் பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த கார்னர்ஸை இப்படி ட்விஸ்ட் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட பட்டர்ஃப்ளை ரெடி. நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணலாம். அக்கா இந்த 2 கலரில் பண்ணியிருக்கேன். Hello friends, welcome to the teen session. Today we are going to learn from John Gospel chapter 7. Hope you all are good and safe. Turn with me to the Gospel of John chapter 7. In this chapter we are reading about another festival. This is again a festival of Tabernacle. Turn with me to Gospel of John chapter 7. And we have been learning about Lord Jesus Christ, how he traveled different parts of Judea and Galilee. I'm going to show you how Jesus was traveling in the past. And here we can see the Palestine map, how Jesus traveled to different places. And this is the map that explains to us the different regions of Jesus traveling. This is Judea. From Judea, Jesus traveled to Galilee because there were a lot of opponents, there were a lot of opposition happened in the region of Judea. Judea is the main place where Jerusalem is situated. And now Jesus moved to Galilee and he was there for some time. The Bible says in John Gospel chapter 7, he lived with his brothers. Physically he had many brothers and sisters, maybe he lived with his parents probably. So Galilee is the place he lived with his brothers. Now this is a festival of season of Tabernacle. So in a cultural way, in those time every Jew has to travel to Judea
to Jerusalem yearly 3 times. It is compulsory. So in a 3 times of a year, every Jew have to travel to Jerusalem for a festival time. So naturally, Jesus being a Jew, he is supposed to go to Judea, but now he is in Galilee. But all his brothers came and told Jesus, why don't you go to Jerusalem? Why don't you go to Judea and make yourself do some miracle among the public so people can come to know and you will get publicity among the people. My dear boys and girls, his own brothers could not believe on Jesus. They could not accept he is the Son of God. But naturally, Jesus said, my time has not come, so I will go in my Father's time. So his brothers traveled ahead of him and they came to Judea for Jerusalem for the temple season, festival of tabernacle. And Jesus stayed in Galilee for some more time, and after few days he traveled secretly to the place Judea. My dear boys and girls, when he reached the place Jerusalem during the festival of tabernacle, I just want to tell you there are a lot of significance in the festival of tabernacle. The word tabernacle represents the people of Israel when they traveled from the bondage of Egypt, when they traveled through the wilderness. They happened to dwell in the tabernacles, in the kind of a tent. So they didn't have houses, they didn't have a habitat to live. So they lived in a flat roof tents where they remembered they are sojourners. They were the wanderers of the wilderness. But God was faithful and taken them to the wilderness. So they celebrated as a remembrance, God led them through the wilderness. It was festival of tabernacle. Naturally, this festival of tabernacle falls in the end of September or in the middle of October. I'm sure this is the particular season, October month. It is a season of tabernacle in the land of Judea, and even now land of Israel, they celebrate tabernacle festival. My dear boys and girls, Jesus wanted to go to temple during the fasting time. He traveled back to Judea for a festival time, and he reached after a few days of festival, and there were a lot of things were going on, and people were looking for Jesus around, and Jesus was not among with them. I'm going to show you another picture how the temple was situated at that time of Jerusalem. This was a temple picture, and there was a small basin of water that was kept outside, and this is the town of Jerusalem, and Jesus reached this temple to celebrate this festival. And now the people were so happy in the festival of tabernacle. They were all in the town. They were looking for Jesus, whether he is around with them or not. And there were people, they were looking for Jesus. A group of people I'm going to talk to you, or I'm going to introduce to you. There are a group of people. This group of people in the temple of Jerusalem, when Jesus was around, he happened to meet different kinds of people. You all can read what I am sticking on this board. Jesus was in the temple of Jerusalem meeting different kinds of people. Even in our life today, we come across different nature of people. Some people appreciate your speech. Some people appreciate you as a good boy and a girl. Some people argue with you. Some people debate with you. Some people, they don't like you. There was a group of people, and these are the common group of people in the land of Jerusalem. These people were the Gentiles. The word Gentile means apart from Jewish community, apart from the generation of Abraham, anyone is known as a people of Gentile. There may be Greek speaking people, there may be Latin speaking people, there are different language speaking people were there in the crowd of people. So these people were asking Jesus, in which authority you are doing? You are the son of a carpenter. You do not have you do not have an authority. You are just a man, ordinary man. So one group of people were questioning Jesus. Another group of people we come across, this group of people are the Jewish people. And the Jewish people are the people who knows the Bible, who knows the scriptures. They argued with Jesus about Mosaic law. They said, you have healed a man after 38 years on the Sabbath day. You remember, boys and girls? So there was an argument from the Jews telling that how can you heal a man on the Sabbath day?
A group of people, Gentile people, are asking, who are you with an authority? A Jewish people are asking Jesus, on what authority you have healed a man on Sabbath day after 38 years of healing, 38 years of sickness. So there are two groups of people, and not only that, there were other group of people called opponents. You know the word opponents, my dear boys and girls? Opponents means they are against everyone. They are the religious group of people. They are the religious group of people. They opposed Jesus in every way. Maybe the Pharisees and the religious teachers and the Sadducees, all these opponents were arguing with Jesus. But Jesus said, you people are doing circumcision on Sabbath day. Why can't I heal a man? My dear friends, Jesus was defending people with his argument. My dear boys and girls, even today we live in the situation of argument with our friends, with our neighborhood people. Sometimes they come and question us. Sometimes they come and have a clarification with us. Maybe we meet a lot of people even in our life today. But God wants you to defend your faith. You know the word defend means we need to be the defender for Christian faith. Will you be the defender for Christian faith? And God wants you to defend your faith in the midst of all these pressures. In the midst of all these questions and arguments, you should defend your faith. If not, you are not confident with Jesus, how can you defend? So God wants you to increase your faith, and He wants you to be stronger in God's word. You should know that Jesus is the God and He is the only true God, so you can defend your faith. My dear boys and girls, Jesus defended His faith on Father and the coming and purpose of in this world. He defended His purpose in this world. And secondly, we read in the Gospel of John chapter 7, we also talk about Jesus did another very interesting thing. And I'm going to show you something on our explanation. How many festivals we all celebrate in a year, my dear boys and girls? We have two major festivals, and one is the Christmas, other one is Easter, isn't it right? But Jesus, during His time, there was a tabernacle festival, and during this festival there was a ritual happened at that time. You know what was the ritual? I'm feeling thirsty, let me have some water. Do you think water is important for our life? Yes, it is very important. And no man can create water. Maybe in the science you must have studied H2O, hydrogen and oxygen combined together gives water. But that's not the real water, that is an artificial water. The real water is from God. Every drop of water in this world is from God Almighty. My dear friends, we need to use our water very sparingly, very carefully. But in this John chapter 7, Jesus is talking about something very important related to water. You know what is it? John chapter 7 verse 37. He says, I am the living water. Anyone who believes on me will get the springs of water. The springs of river will flow from his life. What does it mean? What made Jesus to talk about the water all of a sudden? Let's go into talk about it. And Jesus is talk about discourse. You know, discourse means explanation. Discourse means explanation. Jesus wanted to explain people with a new meaning. It is something like a sermon. It is something like a message. As we listen to the God's word on Sundays from pastor in the church, similarly, Jesus wanted to have a discourse to the people about the water. And during the tabernacle festival, there is something very interesting people used to do as a ritual. The priests used to carry a water from the pool of Siloam. And the pool of Siloam is a deep water in the city of Jerusalem. And they go down into the well and they bring water in a golden jar, in a golden pitcher. And they pour that on the altar before they sacrifice. You saw the altar in the picture. All over the altar, the priest used to pour the water over that altar and they offer the sacrifice.
sacrifices of thanksgiving. This tabernacle festival is also mean as a festival of harvest. I'm sure even in our churches today, during the month of September, we celebrate harvest festival, isn't it? So remember that. So everything has a significance. Now, Jesus explained this water, the water that is taken from the pool of Shiloh, is so precious one. This water has come into the land of Jerusalem by the king in the Old Testament time. This is such a precious water. But you people think this water from the pool of Shiloh is the precious one? No. Jesus, I am the true living water. If anyone who come and believe on me will have a springs of life. He said, the springs of life is nothing but, springs of water is nothing but the Holy Spirit. My dear boys and girls, the word Holy Spirit, sometimes we feel it is threatened. You will think, oh, this is something different church. It's not like that. Holy Spirit was existing from the time of creation. Even in Genesis chapter 1, we read, Holy Spirit was wavering over the waters. And Jesus said, anyone who believes on me will receive the Holy Spirit. He was available in the world, but it was not given to a people personally. When people believe on Jesus personally, they receive the Holy Spirit into their life. My dear boys and girls, Jesus explained a beautiful sermon by showing a water to the people. My dear boys and girls, the living water is Jesus. If you believe on Jesus today, you will have a springs of life running from your life. That's what Bible says. Number 3. And the third one, Jesus moved away from this place, and there was a lot of people, they could not argue with Jesus. His teachings were so powerful. The last one that we are going to discuss today is debate. You know what does it mean by debate? In our schools, we have a debate, right? Two groups of people debate with each other, right? When Jesus was arguing, explaining with the people, there was one group of people could not accept Jesus' teaching. Among them, there was one man called Nicodemus. You remember this man? We have learned about him, right? Who came to meet Jesus in the night time. Nicodemus said to the debating people, unless you verify to him, unless you listen to him properly, how can you put him accusation? How can you put him with the blames upon him? Unless we clarify things with him, unless we learn from him, we cannot put him in with accusation. Nicodemus had a debate with his people. My dear boys and girls, maybe you can debate with your friends. Maybe you can even defend your faith with your friends, or you can even explain your faith with your friends like a sermon. And my dear friends, boys and girls, God has called you to achieve something in your life. Jesus sets every example from his life for us to follow his footsteps. So you and I are here listening from the Gospel of John. Remember these 3 things. God has called you to defend your faith. At any situation, you should not leave away your faith. You should be strong and defend your faith. Number 2, God wants you to explain your faith with your friends, discourse. And number 3, you can also debate with your friends and argue with them and prove that Jesus is the true living God. He will give you the grace to debate over people. It's not with our own power that we can debate. It is not with our intellectual ability that we can debate with our people. But it is God who strengthens you to do the debate with anyone who meet in your life. Hope you are enjoying, and see you next time, my dear boys and girls. Thank you so much. ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் லாஸ்ட் வீக்கோட சாங்ஸ் ஞாபகம் இருக்கா? இப்போ நாம ஆக்ஷனோட ஒரு பாட்டு பாடலாமா? I'm gonna snap, 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 I'm gonna clap, 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 I'm gonna snap, I'm gonna clap and praise the Lord. When the gates are open wide, gonna sit by Jesus' side, I'm gonna snap, I'm gonna clap and praise the Lord. I'm gonna fly, fly, fly through the sky, sky, sky. I'm gonna fly through the sky and praise the Lord. When the gates are open wide, I'm gonna sit by Jesus' side. Gonna fly through the sky and praise the Lord. I'm gonna zoom, zoom, zoom around the room, room, room. I'm gonna zoom around the room and praise the Lord. When the gates are open wide, gonna sit by Jesus' side. Gonna zoom around the room and praise the Lord.
the sky, sky, sky. I'm gonna fly through the sky and praise the Lord. When the gates are open wide, gonna sit by Jesus' side. Gonna fly through the sky and praise the Lord. I'm gonna zoom, zoom, zoom around the room, room, room. I'm gonna zoom around the room and praise the Lord. When the gates are open wide, gonna sit by Jesus' side. Gonna zoom around the room and praise the Lord. Snap, I'm gonna clap, I wanna fly to the sky. I wanna zoom around the room and praise the Lord. Oh, when the gates are open wide, I'm gonna sit by Jesus' side. Gonna snap, gonna clap, I'm gonna fly to the sky. Gonna zoom around the room and praise the Lord. I'm gonna snap, I'm gonna clap, I'm gonna fly to the sky. I'm gonna zoom around the room and praise the Lord. When the gates are open wide, gonna sit by Jesus' side. I'm gonna snap, clap, gonna fly to the sky. Gonna zoom around the room and praise the Lord. ஜெபிப்போமா? ஜெபம். அன்பு நிறைந்த கர்த்தாவே, இந்த சாயங்கால வேலை உடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே, கூப்பிடக்கூட புத்திரிசுவ தந்த தகப்பனே, இந்த வேலையில எங்களை தரை மட்டுமா தாழ்த்தி கொடுக்கிறேன் ஐயா. அப்பா பிள்ளைகள் கேட்ட வசனங்கள், கதைகள், அப்பா பிள்ளைகளுக்கு பிரயோஜனமா இருக்க தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆளுக செய்யட்டும். தீங்கு நாச மோசத்து பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பெற்றோர்கள் வெளியே போகும்போது வரும்போதும் ஆண்டவரை தூதர்லைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லாவற்றும் இந்த கருத்தை தாழ்த்தி கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து மூலமா ஜெபிக்கிற நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரமநிலையில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமநிலையில் செய்தது போல பூமியில செய்யப்படுவதாக. அன்றொன்று அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமான குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசித்து விடாதபடி தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். சண்டே ஸ்கூல்ல எல்லாம் பார்த்தீங்களா? ஸ்டோரி எல்லாம் கேட்டீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அக்கா என்ன ஸ்டோரி சொன்னாங்க? யார் குட் ஷெப்பர்டு? ஜீசஸ் இஸ் த குட் ஷெப்பர்டு அப்படின்னு சொன்னாங்க. எல்லா விதமான ஆவியின் கனிகளையும் ஏசப்பாவை தவிர நம்ம இன்னொருத்தட்ட பார்க்க முடியாது இல்லையா? ஆனால் நம்ம எல்லா விதமான கனியும் வேணும்னு சொல்லி நம்ம அதுக்காக ஏசப்பாட்ட கேட்டு நம்ம அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கணும். ஒரு நேரம் நம்ம தப்பு பண்ணா கூட திருப்பி நம்ம அதை திருத்திக்கணும். சரியா? ஜீசஸ் இஸ் த குட் ஷெப்பர்டு. அந்த குட் ஷெப்பர்ட் பின்னால் நம்ம போகணும்னு சொன்னால் அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அந்த செவி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி செவி கொடுக்க முடியும்? நம்ம பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் வீட்டில் நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணுறீங்க? ஃபேமிலி ப்ரேயர் பண்ணாதவங்கெல்லாம் வீடுங்களில் ஃபேமிலி ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அம்மா அப்பா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், பிள்ளைங்க அம்மாமி நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணலாம். நைட்டு எல்லாரும் உட்காந்து ஒரு பாட்டு பாடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணலாம். சரி, ஓகே. விஜிலா சாமுவேல் ஆண்டி லாஸ்ட் வீக்கு 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 2 கொஸ்டினுக்கும் ஜாஷ்வாவும் ஜெனிஃபரும் பதில் சொல்லியிருந்தீங்க. வெல் டன் சில்ட்ரன், காட் பிளெஸ் யூ. லாஸ்ட் வீக்கு நம்ம சாட்டர்டே ஜூமில் நம்ம சீனியர்ஸ், இன்டர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ்க்கு சண்டே ஸ்கூல் வச்சுருந்தோம். நேற்று பிகினர்ஸ் அண்ட் ப்ரைமரிக்கு வச்சுருந்தோம். இந்த சாட்டர்டே நம்ம இந்த எல்லா சண்டே ஸ்கூல் சில்ட்ரனுமா சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், சீக்கிரமாக நம்ம சர்ச்செல்லாம் திறந்து நம்ம போய் சர்ச்சில் போய் சண்டே ஸ்கூலை அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ண போகிறோம். அதனால் யாருக்கெல்லாம் முடியுமோ எல்லாரும் 5:30க்கு வந்துடுங்க. Okay children, I'll see you all on Saturday in Zoom. God bless you all. Have a great week. Jesus Christ, our shepherd, be with you. Bye.